ஏற்படும் மோதல், இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல், மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையிலான மோதல் என பல்வேறு மோதல்களையும் அதனால் அழிந்த கோடிக்கணக்கான உயிர்களையும் கொண்டதுதான் இந்த அழகான உலகம். ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அரங்கேறிய அந்த நிகழ்வுகள் மீண்டும் ஒரு நெருக்கடியை இந்த உலகம் சந்திக்க உள்ளதாக எச்சரிக்கிறது. 2021 மே மாதம் இறுதியில் உலகின் தெற்கு பகுதியான அண்டார்டிகாவில் உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறைகள் ஒன்றான ரோன் A68A இரண்டாக உடைந்தது. 170 கிலோமீட்டர் நீளமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பனிப்பாறை A76 என அழைக்கப்பட்டது. புவியின் வெப்பநிலை அதிகரிப்பதே பனிப்பாறை உடைய முக்கிய காரணம் என்றும் கூறப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வு சூழலியல் ஆர்வலர்கள் கவனத்தை ஈர்த்தது. இதுபோன்று 2021 ஜூன் 1ஆம் தேதி ஐஸ்லாந்து கடற்பகுதியில் சுமார் 750 சதுர கிலோமீட்டர் பனிப்பாறைகள் மேற்பரப்பினை இழந்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகின. அதே மாதம் இறுதியில் கிழக்கு அண்டார்டிகாவில் உள்ள அமேரி ஐஸ் படுகையில் ஒரு பெரிய ஏரி திடீரென மறைந்து 4 சதுர மைல் பள்ளத்தையும் 260 அடி ஆழத்தையும் உருவாக்கி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில்தான் சென்ற வருடம் ஜூன் மாத இறுதி முதல் ஜூலை மாதம் முதல் பகுதி வரை மனித உயிர்களை காவு வாங்க ஆரம்பித்தது வெப்பம். 2021 ஜூன் மாத இறுதியில் கனடாவில் வரலாறு காணாத வகையில் 49.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வான்கூவர் என்ற நகரில் மட்டும் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 65 பேர் வெப்பத்தால் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. நாங்கள் அனைத்து ஜன்னல்களுக்கும் கருப்பு வண்ணம் பூசிவிட்டோம். 24 மணி நேரமும் ஃபேன், ஏசியை ஓட வைத்துக் கொண்டே இருக்கிறோம். வீட்டு கூரைகளின் மேல் ஐஸை நொறுக்கி மூட்டை மூட்டையாக தெளிக்கிறோம் என்று கூறிக்கொண்டார்கள் அந்த பகுதி மக்கள். இப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த பதிவு எதை பற்றி இருக்கும் என்பதை நீங்கள் கணித்திருப்பீர்கள். ஆம், சமீப வருடமாக உலகத்தில் பல இடங்களில் ஏற்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றத்தையும் அந்த பருவநிலை மாற்றத்தை பற்றிதான் இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நம்மை வாழ வைப்பதற்காக உருவான இந்த உலகத்தை வாழ தகுதியற்ற உலகமாக நாம் எவ்வாறு மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். டீப் டாக்ஸ் தீபன் என்னுடைய குரலின் வழியாக இந்த உலகத்தில் ஏற்படும் காலநிலை பருவநிலை மாற்றத்தையும் அதனால் வருங்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இறந்த காலத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, நிகழ்காலத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தான் இதில் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். வாருங்கள், என்னும்